இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா முட்டை சாதம் செய்யலாமா? இப்போ ஒரு இடிகல்ல வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இந்த சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து தட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் வந்து ஒரு 8 பூண்டு பல் வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக தட்டிக்கங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தனியாக ஒரு பவுலில் ஒரு 2 முட்டை உடைச்சி எடுத்துக்கிறேன். இது கூட இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 6 சின்ன வெங்காயம் கொஞ்சமாக மல்லி இலையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஆயிலே வந்து மீடியம் ஃப்ளேமில் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க எக்கையும் இதோட சேர்த்துருங்க. முட்டை நல்லா வந்து வெந்து வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்து முட்டை நல்லா வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிற சாதத்தை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் சிம்மிலே வச்சு சாதம் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல சுட சுட இந்த மசாலா முட்டை ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.